இன்னைக்கான மேனிஃபெஸ்டேஷன் கார்டோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஏற்கனவே பார்த்துருக்கோம், எவ்ரி திங் இஸ் அ இன்னர் ஒர்க் அப்படிங்கிறது. அப்போ உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்க பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் மைண்டில் எப்படி வச்சுருக்கீங்களோ அதனுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே எப்படி பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கோம், இன்னர் வேர்ல்டு எப்படி உருவாக்கி வச்சுருக்கோமோ அதனுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேயா? சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். நோ மேட்டர் வாட் யூ மைட் ஹாவ் மேனிஃபெஸ்டட், யூ கேன் சேஞ்ச் இட். ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகி இப்போ உங்கள் ரியாலிட்டியில் இருந்துட்டு இருந்தாலும் சரி, அதையும் மாற்றும் வல்லமை உங்களுக்கு இருக்குது. வித் ஆல் ஸ்மால் பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் தென் அதர். அந்த சின்ன சின்ன மைண்ட் செட்டுக்கான பாசிட்டிவ் தாட்ஸ் அதை கொண்டு வந்து இன்னும் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிற விஷயத்தையே நீங்கள் மாற்றுறதுக்கான வல்லமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் இன்னர் ரியாலிட்டியவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு இன்னர் ரியாலிட்டியில் இருந்திருப்பீங்க, அந்த ரியாலிட்டிக்கான விஷயம் இங்கே எக்ஸ்டர்னலாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். மேனிஃபெஸ்ட் ஆகி இப்போ உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ அது உங்களுக்கு வேண்டாம், உங்கள் ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா அதை லெட் கோன்னு விட்டுருங்க. இப்போ திருப்பி உங்கள் இன்னர் ரியாலிட்டியை உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்கள் ஹையஸ்ட் பர்பஸ்க்கு எது சர்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவே உங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கான பாசிட்டிவ் தாட்ஸை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். நோ மேட்டர் வாட் யூ மைட் ஹாவ் மேனிஃபெஸ்டட், you can change it with one small positive thought and then another. So what they are telling us, we have already seen everything is an inside job in other card. So what that card tells us, whatever is your inner belief system and how you have designed your mind, inner world, the external reality is the external extension of that inner belief system and your inner world. That is what we have seen in that card. Okay, in this card what they are telling is, so if whatever you have manifested through that inner world, what you created, if that is not serving your highest good, let go of that and your choices have power. Okay, so whatever you feel, choose that. Okay, whatever you feel will serve your highest good, choose that and change your inner world according to that and rebuild your belief system according to that. So what inner world you have created now according to your highest good, okay, be in that will manifest in your external reality. Okay, that is what this card is telling. Let us see in some other interesting message like this tomorrow. Until then, bye.